க்ளவுடில் ஒர்க் பண்ணுறவங்களோட மிகப்பெரிய ஆயுதம் தான் இந்த ஷெல். இந்த ஷெல் இல்லாமல் நம்மளால் க்ளவுடில் ஒர்க்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஷெல்னா என்ன? ஷெல்லை சிம்பிளாக சொல்லணுன்னா, ஷெல் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர். இந்த ஷெல் மூலமாக நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்கிட்ட பேசலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோடய கம்ப்யூட்டரில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும்னு வைங்க. ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த ஷெல்லிட்ட சொன்னால் போதும், அக்கா ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிடுறா அப்படின்னு சொன்னால் தலைவன் நமக்காக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிடுவான். ஆனால் என் தலைவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது. தலைவனுக்கு ஷெல் கமாண்ட்ஸ் மட்டும்தான் புரியும். ஸோ நம்ம அவங்ககிட்ட ஷெல் கமாண்ட்ஸ் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணுன்னா டச் simplify.txt அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்தா போதும், தலைவன் நமக்காக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிடுவான் இந்த நேமில். இதில் டச் அப்படிங்கிறது தான் ஃபைலை க்ரியேட் பண்ண சொல்கிற ஒரு கமாண்டு. ஓகே, எனக்கு இப்போ கமாண்டு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஷெல்லுக்கிட்ட சொல்லணும் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறான்னு. அவங்ககிட்ட நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவேன்? நார்மலாக நம்ம எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையுமே இந்த சாஃப்ட்வேர் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இதை தான் டெர்மினல் இல்லைன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாஃப்ட்வேர் மூலமாக தான் நம்ம ஷெல்லுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவோம். அதாவது இந்த டெர்மினலில் ஒரு ஷெல் கமாண்டை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அந்த கமாண்டை இந்த டெர்மினல் ஷெல்லுக்கிட்ட அனுப்பி வைக்கும். ஸோ ஷெல் என்ன பண்ணுவான்னா அந்த கமாண்டுக்கு என்ன மீனிங்னு பார்ப்பான். ஓகே, டச் simplify.txt அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ simplify.txt அப்படிங்கிற நேமில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவான். பட் நம்ம கம்ப்யூட்டர்ஸில் ஹார்ட்வேர் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும்னா, அதாவது ஹார்ட் டிஸ்கில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறது, இல்லாட்டி ஆல்ரெடி இருக்கிற ஃபைலை பார்க்குறது, இந்த மாதிரி ஹார்ட்வேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஒர்க் இது எல்லாமே அதை ஒருத்தனால் மட்டும்தான் பண்ண முடியும். அவன் தான் கர்னல். ஸோ ஷெல் என்ன பண்ணுவான்னா, இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பெரிய தலைக்கட்டு கர்னல் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுவான். அதாவது சிஸ்டம் கால் மூலமாக கர்னல்கிட்ட இப்படி simplify.txt அப்படின்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். அண்ட் கர்னலும் பார்ப்பான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமில் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிடுவான். அண்ட் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இந்த ஷெல்லு தான் யூஸருக்கும் கர்னலுக்கும் இடையில இருந்து ஒரு பாலம் மாதிரி ஒர்க் பண்ணுறான். அதாவது இந்த கர்னலை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு அவுட்டர் லேயர் மாதிரி இருக்கிறதுனால தான் இதை ஷெல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷெல்லுனா வெளிக்கூடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, முட்டை ஓடு இருக்குல்ல, அந்த மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு ஷெல்னா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஷெல்லை ஃபஸ்ட்டு ஸ்டீஃபன் பான் அப்படின்னு ஒருத்தர் தான் க்ரியேட் பண்ணுறாரு. அண்ட் அந்த ஷெல்லுக்கு அவருடைய நேமே வைக்கிறாங்க. அதாவது பான் ஷெல் அப்படின்னு நேம் வைக்கிறாங்க. இதை தான் ஷார்ட்டாக SH அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஓல்டு ஷெல். பேசிக்கான ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இந்த ஷெல்லு இருக்கும். லேட்டராக இந்த SH ஷெல்லை விட இன்னும் அட்வான்ஸாக ஒரு ஷெல் க்ரியேட் பண்ணாங்க. இதுக்கு பார்ன் அகெயின் ஷெல் அப்படின்னு நேம் வச்சாங்க. பிகாஸ் இது பார்ன் ஷெல்லோட இம்ப்ரூவ்டு வெர்ஷன். ஸோ இதுக்கு பார்ன் அகெயின் ஷெல் அப்படின்னு நேம் வைக்கிறாங்க. இதை தான் நம்ம ஷார்ட்டாக பேஷ் ஷெல் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இப்போ மோஸ்ட் ஆஃப் த லினக்ஸ் சர்வரில் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற ஷெல். அண்ட் இந்த பேஷ் ஷெல்லில் இருந்து நிறைய அட்வான்ஸான ஷெல் வந்துருச்சு. எக்ஸாம்பிளுக்கு Z ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெல் இருக்குது. இந்த ஷெல் மேக் ஓஎஸில் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஷெல் பேஷ் ஷெல்லில் இருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் விண்டோஸ் ஓஎஸில் பார்த்தீங்கன்னா CMD அப்படின்னு ஒரு ஷெல் இருக்கும். அண்ட் அதை விட அட்வான்ஸாக இப்போ பவர் ஷெல் அப்படின்னு ஒரு ஷெல்லை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இத்தனை ஷெல் இருக்குதே, ஏன் இத்தனை ஷெல் இருக்குது? இந்த ஒவ்வொரு ஷெல்லுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதா? ஆக்சுவலி இந்த ஒவ்வொரு ஷெல்லையும் ஒவ்வொரு தேவைக்காக க்ரியேட் பண்ணாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்ன் ஷெல் பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் க்ரியேட் பண்ணாங்க. எல்லாமே ஓகே தான், பட் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க. அதாவது என்னென்ன கமெண்ட்ஸ் ரன் பண்ணோம் அப்படின்னு ஹிஸ்ட்ரி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயம்லாம் ஷெல்லில் பண்ண முடியாது. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வேணும்னு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு வந்தது தான் பார்ன் அகெயின் ஷெல், அதாவது பேஷ் ஷெல் அப்படின்னு நம்ம இப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் SHஐ விட நிறைய அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. அண்ட் எக்ஸ்ட்ராவாக சில பில்டின் கமாண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் உண்டு. அண்ட் ZSH அப்படிங்கிற ஷெல்லை பார்த்தீங்கன்னா பேஷ்லேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி க்ரியேட் பண்ணாங்க. பட் அதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. லைக் ஆட்டோ கம்ப்ளீட் ஃபீச்சர் இதில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். அப்புறம் ப்ளகின்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற பேஷ் ஸ்கிரிப்ட்லேயே இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தது தான் Z ஷெல். இந்த 3 ஷெல்லும் பார்த்தீங்கன்னா யுனிக்ஸ் பேஸ்ட் அண்ட் யுனிக்ஸ் லைக் ஓஎஸில் தான் சப்போர்ட் ஆகும். அதாவது புரிகிற மாதிரி சொல்லணுன்னா மேக் ஓஎஸ், உபுண்டு OS இந்த மாதிரி OS இருக்குதுல்ல, இதெல்லாம் யுனிக்ஸ் இல்லைனா யுனிக்ஸ் லைக் அண்டரில் தான் வரும். இந்த மாதிரி OS எல்லாமே இந்த ஷெல்லு சப்போர்ட் ஆகும். அண்ட் பேசிக்கான கமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஷெல்லையுமே ரன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு LS அப்படிங்கிற கமாண்டை 3 ஷெல்லையுமே ரன் ஆகும். சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த 3 பேர் அண்ணன் தம்பிங்க மாதிரி நினச்சிக்கோங்க. பட் இந்த CMD அப்படின்னு விண்டோஸோட ஷெல் இருக்குது பார்த்தீங்களா, அவன் ஒன்று விட்டால் பெரியப்பா பையன். ஸோ அவன் கமாண்ட்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்எஸ் அப்படிங்கிற கமாண்ட் ரன் பண்ணி ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இதே விஷயத்த நம்ம வந்து சிஎம்டியில் பண்ணணும்னா dir அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணணும். ஸோ விண்டோஸில் இருக்கிற சிஎம்டியில் பார்த்தீங்கன்னா கமாண்ட்ஸ்லாம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாம் ஓகே, நம்ம முதல்ல எதுக்கு இந்த ஷெல்லை யூஸ் பண்ணி கமாண்ட்ஸை ரன் பண்ணி அந்த ஃபோல்டர் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கணும்? டேரெக்டாக அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணால் தெரிஞ்சிட போகுது. ஸோ நான் எதுக்கு இந்த ஷெல்லை யூஸ் பண்ணணும்? நார்மலான லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணும்போது இந்த ஷெல்லு வந்து தேவைப்படாது. பிகாஸ் நம்ம டேரெக்டாக நம்ம வந்து மவுஸ் யூஸ் பண்ணி மானிட்டரில் வந்து பார்த்து ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்லாம் பார்த்துடலாம். ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணனா கூட நம்ம ஈஸியாக நியூ ஃபைல் போட்டு க்ரியேட் பண்ணிடலாம். பட் லெஜெண்ட்ஸ் லைக் டெவாப்ஸ் ஆர் க்ளவுட் இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு வேர் ஹவுஸில் இருக்கிற ஒரு சர்வரை அவங்க லேப்டாப்பில் இருந்து கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சர்வர்ஸுக்கு வந்து மானிட்டரு மவுஸ் அதெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம அந்த சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணி ஒர்க் பண்ண இந்த ஷெல்லு தான் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம். புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்? ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர்னு கொடுத்து நேமை கொடுத்து க்ரியேட் பண்ணிடுவோம். பட் சர்வரில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும்னா இந்த ஷெல் மூலமாக அதுக்கான கமாண்டை ரன் பண்ணுறது மூலமாக தான் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நான் ஏன் க்ளவுடில் ஒர்க் பண்ணுறவங்களோட மிகப்பெரிய ஆயுதமாக இந்த ஷெல் இருக்குதுன்னு சொன்னேன்னு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ க்ளவுட் இல்லைனா டெவாப்ஸ் ஃபீல்டில் வர்றவங்க கண்டிப்பாக இந்த ஷெல்லை யூஸ் பண்ண கற்றுக்கணும். அண்ட் இந்த ஷெல்லை யூஸ் பண்ணுறதுக்குன்னு சில பேசிக்கான கமாண்ட்ஸ் இருக்குது. அதில் சில பேசிக்கான கமாண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிருக்கணும். அந்த பேசிக்கான கமாண்ட்ஸ் பற்றி ஒரு வீடியோ போடணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.